இன்னைக்கு நான் எதை சொல்ல போறேன்னா அதை பத்தி சொல்ல யாருமே தயாராகவே இல்லை. அதனால உங்க ஃபேஸ்புக் அக்கௌண்ட் மேனேஜருக்குள்ள உங்க அக்கௌண்ட் பேன் ஆயிட்டு இருக்கு. 19% பேரு ஃபேஸ்புக் ஆட்ஸ்ல இந்த மிஸ்டேக் பண்றாங்க. இது ஒரு கசப்பான விஷயம் என்னன்னா இதை பத்தி அவங்களுக்கே அதை பத்தி தெரியாது. அக்கார்டிங் டு தேர் நல்ல ஒரு டெமோகிராபிக் வைக்கணும், இன்ட்ரெஸ்ட சூஸ் பண்ணணும், ஆடியன்ஸை டார்கெட் பண்ணணும், அப்புறம் நல்ல ஆட் கிரியேட்டிவ்ஸ், அப்புறம் காப்பி ரைட்டிங். ஸ்டில் வீடியோ கீழே கமெண்ட்ல வருது ஐ எம் நாட் கெட்டிங் எனி சேல்ஸ். இப்போ ஒரு விஷயத்தையும் டீகோட் பண்ணுவோமா? முதல் விஷயம், கேட்டகரைஸ் யுவர் ஆட் கரெக்ட்லி. இப்போ நீங்க ஒரு பெரிய மாலுக்குள்ள போறீங்க, அங்க 5 to 6 ஃப்ளோர்ஸ் இருக்கு. அல்ல ஒரு ஃப்ளோர்லயும் ஒரு டாப் பிராண்டோட ஷாப்ஸ் வந்து ஓப்பன்ல இருக்கு. லைக் ஜாரா, ஜூடியோ, குச்சி, அந்த மாதிரி நிறைய ஷாப்ஸ் இருக்கு. அந்த மால்குள்ள ஒரு அன்னன் ஷாப்ஸ் கூட இருக்கு. யாருக்கும் அந்த ஷாப்பை பத்தி தெரியாது, அந்த ஷாப் ஃபெமிலியர் கூட இல்ல. அந்த பிராண்டட் ஷாப்லயும் அந்த அன்னோன் ஷாப்லயும் 50% டிஸ்கவுண்ட் வச்சிருக்காங்க. இப்போ நீங்க மாலுக்குள்ள போறீங்கன்னா எந்த ஷாப்பை சூஸ் பண்ணுவீங்க? அந்த அன்னோன் பர்சன் ஷாப்ஸையா இல்லைன்னா அந்த பிராண்டட் ஷாப்பையா? ஆப்வியஸா நீங்க அந்த பிராண்டட் ஷாப்ஸ் தான் சூஸ் பண்ணுவீங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த அன்னோன் பர்சனோட ஷாப் பத்தி தெரியாது. ஏன்னா அந்த பிராண்டட் ஷாப்ல நல்ல ஒரு ரெப்புடேஷன் இருக்கு. அப்புறமா அந்த பிராண்டட் ஷாப் பத்தி உங்களுக்கு நிறைய விஷயம் தெரியும். தெர் இஸ் நோ ஆப்ஷன், நீங்க அந்த பிராண்டட் ஷாப்பை தான் சூஸ் பண்ணுவீங்க. அந்த அன்னோன் ஷாப் பக்கத்துல கூட நீங்க போக யோசிக்க கூட மாட்டீங்க. சேம் கோல் தான் ஃபேஸ்புக் ஆட்ஸ்லயும். நீங்க ஸ்டார்ட் பண்ண உடனேயே கேம்பெயினை ரன் பண்றீங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னா ஃபேஸ்புக் அக்கௌண்ட் மேனேஜருக்குள்ள போயிட்டு சேல்ஸ் கேம்பெயினை ரன் பண்றீங்க. நீங்களே மார்க்கெட்டுக்கு புதுசு, உங்க ப்ராடக்ட்டும் மார்க்கெட்டுக்கு புதுசு, உங்ககிட்ட ஒரு பிசிக்கல் ஸ்டோர் கூட இல்லை. உங்களுக்கு என்ன தோணுது? கஸ்டமர்ஸ் உங்களோட ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணுவாங்களா இல்லைன்னா டெஸ்ட் பண்ணுவாங்களா? அந்த மாதிரி எதுவுமே அவங்க பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி தான் மேக்ஸிமமான பீப்புள்ஸ் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் டேவே அவங்க சேல்ஸ் கேம்பெயினை ரன் பண்ணிடுறாங்க. அட் த எண்ட் ஆஃப் த பாயிண்ட் அவங்களுக்கு எந்த ஒரு ரிசல்ட்டும் கிடைக்காது. மேக்ஸிமமான பேருக்கு அக்கௌண்ட்ஸ் பேன் கூட ஆயிரும். 90% பீப்புள் ஆட்ஸை 2 டைப்பா பண்றாங்க. அது எதுனா, ஒன்று லீட் ஜென்ரேஷன் கேட்டகரி. உங்க ஃபேஸ்புக் ஆட் இல்லைன்னா இன்ஸ்டாகிராம் ஆட், இதுல உங்களுக்கு டிராஃபிக் அதிகமாக வேணுமா இல்லைன்னா ஃபாலோவர்ஸ் அதிகமாக வேணுமா, உங்க வெப்சைட்ல டிராஃபிக் அதிகமாக வேணுமா, அதுக்கு இந்த லீட் ஜென்ரேஷன் கேட்டகரி யூஸ் பண்றீங்க. இன்னொன்று வெப்சைட் ஸ்டோர் ஆர் இ-காமர்ஸ் ஸ்டோர். இதுல உங்களுடைய ப்ராடக்ட்ஸை ஆன்லைன்ல சேல் பண்ண முடியும். இந்த 2 கேட்டகரிலையும் நீங்க ஒரு விஷயத்த ஞாபகமா வச்சுக்கணும். நீங்க ஒரு பிகினர்னா அப்போ டைப் ஏ லீட் ஜென்ரேஷன் கேட்டகரியை ட்ரை பண்ணக்கூடாது. டைப் பில சேல்ஸ் கேட்டகரியை ட்ரை பண்ணக்கூடாது. டைப் ஏல நீங்க ஃபர்ஸ்ட் ஆட் என்கேஜ்மெண்ட் ஆடை ரன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கஸ்டமர்ஸ் உங்களுடைய ப்ராடக்ட் பத்தி தெரியவே தெரியாது. அதனால நீங்க கஸ்டமர்ஸை என்கேஜ்மெண்ட்டா வச்சுக்கணும். அவங்க என்கேஜ்மெண்ட் ஆயிட்டாங்கன்னா அதுக்கப்புறமா நீங்க லீட் ஜென்ரேஷன் கேட்டகரி ஆட்ஸை ரன் பண்ண. டைப் பில ஸ்டார்டிங்ல நீங்க சேல்ஸ் கேட்டகரியில ஆட்ஸை ரன் பண்ணக்கூடாது. நீங்க என்கேஜ்மெண்ட் ஆட்ஸ் தான் ரன் பண்ணணும். கஸ்டமர்ஸ் ஒரு 1 or 2 வீக்ஸ் என்கேஜ்மெண்ட் ஆனதுக்கு அப்புறமா நீங்க உங்க சேல்ஸ் என்கேஜ்மெண்ட் ஆட்ஸை ரன் பண்ணலாம். செகண்ட் டைம் இல்லைன்னா தேர்ட் டைம் கஸ்டமர்ஸ் உங்களோட ஆட்ஸை பார்த்தாங்கன்னா கண்டிப்பா நீங்க உங்க என்கேஜ்மெண்ட் ஆட்ஸ் ரன் பண்ணுவீங்களா, அதுல அந்த மூலியமா பர்ச்சேஸ் பண்ணிடுவாங்க. அவங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட் பில்டப் ஆயிரும். இந்த கம்பெனி புதுசு இல்லை, ஒரு ஃபெமிலியரான கம்பெனி தான், ப்ராடக்ட் தான், அவங்களுக்கு ஒரு ஞாபகமாக இருக்கும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சுச்சா? ஃபர்ஸ்ட் கேட்டகரியில் நீங்கள் அவேர்னஸ் கேம்பெயினை ரன் பண்ணுங்க. அதுக்கப்புறமா செகண்ட் டைப்பில் என்கேஜ்மெண்ட் ஆட்ஸை ரன் பண்ணுங்க. உங்ககிட்ட ஒரு ஓல்டான ஃபேஸ்புக் ஆட்ஸ் இருக்குது, அதில் ஃபாலோவர்ஸும் இருக்குது, என்கேஜ்மெண்ட்டும் இருக்குது, டிராஃபிக்கும் இருக்கு. அப்போ நீங்க அந்த ஃபேஸ்புக்கை யூஸ் பண்ணலாம். அப்போ ஃபேஸ்புக்கு தெரிய வந்துடும் நீங்க ஒரு புதுசான அக்கௌண்ட் இல்லை, பழைய அக்கௌண்ட்டு. அதுல இப்போ நீங்க என்கேஜ்மெண்ட் ஆட்ஸ் இல்லைன்னா அவேர்னஸ் ஆட்ஸை ரன் பண்ணலாம். மினிமமாக நான் சஜஸ்ட் பண்றது நீங்க உங்க ஆட்ஸை 2 வீக்ஸ் ஆகுது ஆட்ஸ் ரன் பண்ணணும். பிஃபோர் சேல்ஸ் ஆட் ரன் பண்றதுக்கு முன்னாடி உங்ககிட்ட பட்ஜெட் கம்மியாக இருக்குன்னா நீங்க 1 வீக்காவது உங்க ஆட்ஸை பண்ணி ஆகணும். அதுவும் அவேர்னஸ்லயும் என்கேஜ்மெண்ட்லையும் நீங்கள் ஆட் ஜென்ரேட் பண்ணி ஆகும். இந்த விஷயம் நீங்கள் செஞ்சுட்டு வாங்க. அவேர்னஸ்லையும் என்கேஜ்மெண்ட்லையும் 1 வீக் இல்லை 2 வீக்ஸ் நீங்கள் ஆட் ஜென்ரேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்கள் சேல்ஸில் போகணும். அப்படி போகலன்னா நீங்கள் பண்ணுறதே வேஸ்ட். அப்படி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ சக்ஸஸ் வருதுன்ட்டு திரும்பி வந்துட்டு இந்த வீடியோ கீழே கமெண்ட்டில் போடுங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இவங்க பேர் திவ்யா. இவங்க ஒரு லிப்ஸ்டிக் ஆட்ஸை பார்க்குறாங்க. அது ஒரு புதுசான ஆடு, புதுசான ஒரு கம்பெனி. அதெல்லாம் பார்த்த உடனே ஸ்வைப் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த கம்பெனி வந்து புதுசு, ஃபெமிலியர் கூட இல்லை, ஒரு ட்ரஸ்ட்டு கூட இல்லை, அதனால ஸ்வைப் பண்ணிட்டாங்க. அதே ஆட் ஒரு 2 or 3 வீக்ஸ்க்கு அப்புறமா அவங்க பார்க்குறாங்க. அப்போது அவங்களுக்கு ஃபெமிலியராக இருக்கும், அதுக்குள்ளே ஒரு ட்ரஸ்ட்டு கூட பில்ட் ஆகிருக்கும்.
அப்போ அவங்க கண்டிப்பா அந்த ப்ராடக்டை வாங்கிடுவாங்க. அப்போ அந்த ப்ராடக்டை திவ்யா கண்டிப்பா வாங்கிடுவாங்க. இதுக்கு தான் நீங்க என்கேஜ்மெண்ட் ஆட்ஸும் அவேர்னஸ் ஆட்ஸும் ரன் பண்ண சொல்றோம். செகண்ட் மிஸ்டேக், இது எல்லாரும் பண்றதில்ல, ஆனால் சில பேர் பண்றாங்க. அது பேரு மிஸ்லீடிங் ஆட்ஸ். மிஸ்லீடிங்ஸ்ல 2 டைப்ஸ் இருக்கு. ஒன்னு ப்ராடக்ட் மிஸ்லீடிங், another ஒன் இஸ் பிரைஸ் மிஸ்லீடிங். இப்போ நீங்க ஒரு ஆட் பாக்குறீங்க, டிஷர்ட் ஆட் 2 ஆயிட்டு இருக்கு. அந்த டிஷர்ட்டை நீங்க கிளிக் பண்ணி உள்ள போனீங்கன்னா அதுக்குள்ள ஒரு கேமிங் கேஜெட்ஸ் அந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு. ஆனால் நீங்க பார்த்து வந்தது டிஷர்ட்ஸ். கஸ்டமருக்கு என்ன தோணுன்னா ஒரு மிகப்பெரிய ஸ்கேம் நடக்குதுன்ட்டு காட்டுறது ஒன்று, உள்ள போனா இருக்கிறது ஒன்று. அது ஒரு பெரிய மிஸ்லீடிங்கா போயிடும். அதே மாதிரி சேமா ஒரு டிஷர்ட் மேல 500 rupees பிரைஸ் இருக்கு. நீங்க கிளிக் பண்ணி உள்ள போனீங்கன்னா இந்த டிஷர்ட் மேல 1000 rupees இருக்கு. கஸ்டமர்ஸ்க்கு அவங்க மேல ஒரு இம்ப்ரெஷனே கிரியேட் ஆகாது. உங்களுக்கு என்ன தோணுது, இந்த மாதிரி செஞ்சு உங்களால ஒரு பெரிய ப்ராஃபிட் என்ன பண்ண முடியுமா? அப்படி சுத்தமா இல்லை. இந்த மாதிரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரே விஷயம் தான் கிடைக்கும். அது என்னன்னா பேட் கஸ்டமர் ரிவ்யூ மட்டும் தான் உங்களுக்கு கிடைக்கும். எப்பவுமே சேல்ஸ் பக்கத்துலயே இருங்க. ஒரு ப்ரைஸ் பண்ணீங்கன்னா அதே ப்ரைஸ்லயே கோட் பண்ணுங்க. அப்போதான் உங்க இம்ப்ரெஷன் அதிகமாகும். தேர்ட் மேஜர் மிஸ்டேக், டோன்ட் ரன் ஏபி டெஸ்டிங் ஆட்ஸ் இன்டைரக்ட்லி. ஒரு மேஜரான ரீசன் உங்க ஆட்ஸ்ல லீட்ஸ் வராததுக்கு காரணம் இது கூட ஒரு மிகப்பெரிய ரீசனா கூட இருக்கும். நீங்க ரொம்ப நேரமா ஒரே விஷயத்த நீங்க டார்கெட் பண்ணிட்டு இருக்கீங்க. லைக் சேம் இன்ட்ரெஸ்டா வைக்கிறீங்க, சேம் டெமோகிராஃபிக்கா வைக்கிறீங்க, சேம் ஜெண்டர், சேம் ஏஜ், சேம் ஆட் கிரியேட்டிவ் அண்ட் கடைசியா வருது சேம் காப்பி ரைட்டிங். எல்லா விஷயமுமே எக்ஸாக்டா சேம் டு சேமா இருக்கு. எந்த ப்ராடக்ட்டையும் நீங்க டெஸ்ட் கூட பண்ணல. இது ஒரு பெரிய மிஸ்டேக்ஸ். மேக்ஸிமமான பீப்புள்ஸ் இது செய்யறாங்க. ஈவன் நான் கூட இந்த சேம் மிஸ்டேக்ஸ் தான் என்னோட பிகினர் ஸ்டேஜ்ல நான் பண்ணேன். அதான் தான் நான் சொல்றேன். உங்களோட புது ஸ்டோர் இருக்கு, புது ப்ராடக்ட் இருக்குன்னா இந்த ஒரு விஷயத்த நீங்க கண்டிப்பா பண்ணி ஆகணும். நீங்க ரன் பண்ண வேண்டியது ஏபி டெஸ்டிங் ஆட்ஸ். இதை ரன் பண்றதுக்கு ஒரு யூனிக்கான மெத்தட் இருக்கு. லெட்ஸ் ட்ரை. என் கையில ஒரு லேப்டாப் இருக்கு. இந்த லேப்டாப் பத்தி நான் ஒரு 5 ஆட் காப்பியை கிரியேட் பண்ணுவேன். ஒவ்வொரு காப்பிக்குள்ளேயும் நான் டிஃப்ரெண்டான இன்ட்ரெஸ்ட்டை வைப்பேன், டிஃப்ரெண்டான டெமோகிராஃபிக்கை வைப்பேன், டிஃப்ரெண்ட் ஆடியன்ஸ் டார்கெட்டிங் அண்ட் டிஃப்ரெண்டா ஆட் கிரியேட்டிவ்ஸ். ஒவ்வொரு இடத்துல இமேஜ் ஆட்ஸை, ஒவ்வொரு இடத்துல வீடியோ ஆட்ஸை, ஒரு இடத்துல லீட்ஸ் ஆட்ஸ், இந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் ஆட்ஸை நான் ஜென்ரேட் பண்ணுவேன். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லித்தரேன். இப்போ நான் ஒரு காஸ்ட்லியான ஒரு டிஷர்ட்டை செல் பண்ண போறேன். அதுக்கப்புறமா கேன்வாவை ஓப்பன் பண்ணிக்கிட்டு அதுல நல்லா ஒரு ஆட் கிரியேட்டிவ்ஸை கிரியேட் பண்ணணும். ஆட் கிரியேட்டிவ்ஸ்ல 5 டைப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து இன்ஃப்ளூயன்சர் ஆட். இந்த இன்ஃப்ளூயன்சர் கிட்ட நம்மளோட நிஷை பத்தி அவங்க ஆட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட சொல்லி நம்மளோட ப்ராடக்டை நாம இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண சொல்லணும். செகண்ட் ஒன்று வீடியோஸ், தேர்ட் ஒன்று வந்து இமேஜ், ஃபோர்த் ஒன்று வந்துட்டு வீடியோ கரோசில், ஃபிஃப்த் ஒன் ஒன்லி கரோசில்ஸ். ஸோ இந்த ப்ராடக்ட் இருக்குல்ல, இந்த ப்ராடக்ட்காக நாம 5 ஆட் கிரியேட்டிவ்ஸை செஞ்சாகணும். ஒருவேளை இப்போ நீங்கள் செஞ்சிட்டீங்க, அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபேஸ்புக் அக்கௌண்ட் மேனேஜர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அங்கே நம்ம பண்ண வேண்டியது 5 ஆட்ஸ் காப்பீஸை கிரியேட் பண்ணணும். இதில் எல்லா விஷயத்தையும் நம்ம சேமாக வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன்று இன்ட்ரெஸ்ட். இன்ட்ரெஸ்ட்டில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை பற்றி நம்ம வச்சுக்கணும். ஒவ்வொரு டைப்லையும் நம்ம ஒவ்வொரு டைப்பாக கிரியேட்டிவ்ஸை ஆட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன்ல வீடியோஸ், செகண்ட் ஒன்ல இமேஜ், தேர்ட் ஒன்ல கரோசில்ஸ், ஃபோர்த் ஒன்ல வீடியோ கரோசில்ஸ். இந்த மாதிரி டைப்ஸாக நம்ம வச்சுக்கணும். அந்த மாதிரி பண்ணணும். இப்போ புரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி பண்ணிட்டு நீங்கள் ஒரு வீக்கு ஆடை ரன் பண்ணணும். இதில் எல்லாத்தையும் செஞ்சுருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஆட் கிரியேட்டிவ்ஸ். மேக்ஸிமமான பீப்புள்ஸ் நல்லா ஆட் காப்பி பண்ணிப்பாங்க, நல்லா ஆட் கிரியேட்டிவ்ஸ் பண்ணிப்பாங்க, நல்லா டார்கெட்டும் பண்ணிப்பாங்க. ஆனால் 2 or 3 days மட்டும் தான் ஆடை ரன் பண்ணுவாங்க. இது அவங்க பண்ற மிகப்பெரிய மிஸ்டேக். இந்த மிஸ்டேக்கே நீங்க திரும்பவும் ரிப்பீட் பண்ணவே கூடாது. இதுல எது அதிகம் பர்ச்சேஸ் ஆகுதோ, அதுல அதிகமாக எது இம்ப்ரெஷன் இருக்கோ, அதிகமா எது லீட்ஸ் ஆகுதோ அதை மட்டும் நீங்க ஆட்ஸ் ரெண்டர் பண்றோம். மற்றதெல்லாம் எல்லாத்துலயும் நீங்க பிளாக் பண்ணிருங்க. மற்ற ஆட்ஸ் எல்லாத்தையும் நீங்க க்ளோஸ் பண்ணிருங்க. இதுதான் ஒரு ரைட்டான ஸ்ட்ராட்டஜி உங்களோட ஏபி டெஸ்டிங் பண்றதுக்கு. நீங்க ஒரு பிகினர்னா நான் ஹைலி ரெக்கமெண்ட் பண்றேன். நீங்க ஏபி டெஸ்டிங்கை கன்ஃபார்மா பண்ணி ஆகும். நீங்க எல்லாரும் சொல்றது கேட்டு இருப்பீங்க, என்கிட்ட நல்லா ஆன்லைன் ஸ்டோர் இருக்கு, பிசிக்கல் ஸ்டோர் இருக்கு, ஆனாலும் எனக்கு சேல்ஸ் மட்டும் ஆக மாட்டேங்குது. நீங்க பண்ற மிகப்பெரிய மிஸ்டேக் என்னன்னா, நீங்க ஏபி டெஸ்டிங்கை பண்ணாதது மட்டும்தான். இந்த ஏபி டெஸ்டிங் நீங்க பண்ணாத வரைக்கும் உங்களுக்கு எதுவுமே தெரிய வராது. கஸ்டமர்ஸ் உங்களோட இமேஜை பார்த்து, இல்லைன்னா வீடியோஸை பார்த்து, இல்லைன்னா கரோசில பார்த்து, எதை பார்த்து உங்க பர்ச்சேஸ் பண்றாங்கன்ட்டு உங்களுக்கு தெரியாமே போயிடும். உங்க ஆட்ஸ், உங்க சேல்ஸும் எப்படி ஆகும். இப்போ நான் இன்னொரு விஷயத்த ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டை நீங்க ஆட் பண்ணணும்னுட்டு. இப்போ நீங்க சொல்லுவீங்க அது எப்படி பண்றதுன்ட்டு. இன்ட்ரெஸ்ட்ல 2 டைப் இருக்கு. ஒன்னு சிச்சுவேஷன் வைஸ்,
செகண்ட் ஒன்று பீப்புள் வைஸ்னா நான் இப்போ டிஷர்ட்டை சேல்ஸ் பண்ண போகிறேன்னா இன்ட்ரெஸ்ட் யாருக்கு இருக்குமோ அவங்களுக்கு நான் டார்கெட் பண்ணணும். அது யங்ஸ்டர்ஸ், பாய்ஸ், யாருக்கு இருக்கோ பண்ணணும். சுச்சுவேஷன் டிஷர்ட்ஸ் அது எதுக்கு பண்ணணும்னா மேரேஜுக்கு இல்லைன்னா கிரிக்கெட்டுக்கு இந்த மாதிரி எது சுச்சுவேஷன் இருக்கோ அதுக்கு நம்ம டார்கெட் பண்ணணும். இந்த மாதிரி இப்போ புதுசாக டிஷர்ட்டுக்கு ஒரு ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. யார் இன்ட்ரெஸ்டாக இருக்காங்களோ அவங்க அந்த டிஷர்ட்டை பர்ச்சேஸ் பண்ணிப்பாங்க. லேட்டஸ்டாக வந்த விஜய் சேது அண்ணாவுடைய அந்த ஃபேமஸான டைலாக், கேப்பாப் என்னடா கேப்பாப் ஹிப்ஹாப்டான்ட்டு, அதுதான் ட்ரெண்டிங். இந்த ட்ரெண்டிங்கு ரிலேட்டடாக டிஷர்ட்டை போட்டு சேல்ஸ் பண்ணுறது. இந்த மாதிரி நீங்கள் 2 டைப்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை வச்சு நீங்கள் டார்கெட் பண்ணணும். ஒன்று இன்ட்ரெஸ்ட்டில் ஏஜ், எந்த ஜெண்டரு, யாருக்கு இன்ட்ரெஸ்ட்டு அதை வச்சு நம்ம பண்ணணும். சுச்சுவேஷன் எப்படி டார்கெட் பண்ணுறோம்னா நமக்கு ஆல்ரெடியே தெரியும். சுச்சுவேஷன் தான் இப்போ நம்ம டிஷர்ட்டை சேல்ஸ் பண்ணுறோம்னா இப்போது கிரிக்கெட் மேட்ச்சுக்கு போகிறோம்னா அப்போ கன்ஃபார்மாக நம்ம டிஷர்ட்ஸ் தான் பிரிண்ட் அவுட் அடிப்போம். அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும். இப்போ நான் நினைக்கிறேன் உங்களுக்கு இதை பற்றி கிளியராக தெரிஞ்சிருக்குன்ட்டு. உங்களுக்கு இப்போ தான் புரிஞ்சிருக்கும் இந்த டார்கெட் பண்ணுறது எவ்வளோ ஈஸின்ட்டு. 4th மிஸ்டேக், அப்ரோப்ரியேட் ஆட் டைம் ஸ்பெண்ட். ஃபேஸ்புக்கில் ஆட்ஸை வெறும் 1 வீக் மட்டும்தான் ஆட்ஸை ரன் பண்ணுறாங்க. பண்ணதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிடுறாங்க. மிகப்பெரியான டிசப்பாயிண்டிங்கு போயிடுறீங்க. ஃபேஸ்புக்கே உங்களுக்கு டைம் கொடுக்குது ஆட்ஸை ரன் பண்ணுறதுக்காக. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு ரிசல்ட்டுமே கிடைக்காது. ஃபேஸ்புக்கே நீங்கள் டைம் கொடுத்தாதான் ஃபேஸ்புக்கே தெரிய வரும் உங்களோட ப்ராடக்ட்டுக்கு எந்த மாதிரி டார்கெட்டுக்கு நாம் பண்ணணுன்ட்டு. ஒரு அல்காரிதம் போடும், அதுக்கு டைம் வேணும். ஃபேஸ்புக் எப்படி தெரிய வரும் உங்கள் ஆட்ஸ் எதுக்கு பெஸ்ட்டு, யாருக்கு ரீச் அவுட் ஆகணும், யாருக்கு பண்ணக்கூடாது, அதுக்கு டைம் வேணும். ஓகே, இப்போ என்னோட ஃபைனல் ரெக்வெஸ்ட் என்னன்னா, இப்போ நீங்கள் ஒரு ஏபி டெஸ்டிங்கை ரன் பண்ணிட்டீங்க. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிச்சு எப்படி வின்னிங் ஆட் கிரியேட்டிவ் எதுன்ட்டு, எதை வச்சு உங்களுக்கு சேல்ஸ் வருதுன்ட்டு. அதை பேஸ் பண்ணி நீங்கள் ஆடை ரன் பண்ணணும். அதுவும் 1 வீக்குக்கு நீங்கள் பண்ணக்கூடாது. 1 வீக்குக்கு ரிசல்ட் வரலன்னா 2 வீக் ஆட் ரன் பண்ணுங்க. அப்பவும் வரலன்னா 3 வீக் பண்ணுங்க. அப்போ தான் தெரிய வரும் உங்களுக்கு எப்படி ஆட் ரன் பண்ணுறதுன்ட்டு. மோஸ்ட்லியான பீப்புள்ஸ் ஃபர்ஸ்ட் வீக்லேருந்து ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஏன்னா ரிசல்ட் வரலன்ட்டு டிசப்பாயிண்ட் ஆயிடுறாங்க. உங்களுக்கு பண்ண தான் தெரிய வரும் எப்படி சேல்ஸ் அதிகமாகுதுன்ட்டு. 5th மிஸ்டேக்ஸ், அதுதான் பேட் ஆட் கிரியேட்டிவ்ஸ். இதில் மேக்ஸிமமான பீப்புள்ஸ்க்கு தெரியவே தெரியாது ஆட் கிரியேட்டிவ்ஸ்னா எப்படி பண்ணுறதுன்னு. இதில் எந்த விஷயம் ஷோ ஆகணும், எந்த விஷயம் ஷோ ஆகக்கூடாது, எந்த பட்டனை வைக்கணும், இதை பற்றி எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. இதுவும் ஒரு மிகப்பெரிய ரீசன் தான் உங்கள் ஆட்ஸில் ரிசல்ட் வராததுக்கு காரணம். ஏன்னா உங்கள் ஆட் கிரியேட்டிவ் அவ்வளோ அட்ராக்டிவே இல்லை. எப்படி கஸ்டமர்ஸ் உங்கள் ஆட்ஸை பார்த்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க? எக்ஸாம்பிளுக்கு ஆட் குவாலிட்டி. ஒரு இமேஜோட குவாலிட்டி ஹையாக இருக்குது, ஒரு இமேஜோட குவாலிட்டி லோவாக இருக்குது. அப்போது பீப்புள் எதை இமேஜை சூஸ் பண்ணுவாங்க? அப்வியஸாக ஹை இமேஜ் குவாலிட்டி தான் சூஸ் பண்ணுவாங்க. 2 பேரும் சொல்ல வர்றது ஒரே விஷயத்து தான், ஒரே கோல் பற்றி தான். ஆனால் விஷுவல்ஸ் கரெக்டாக இல்லை. நீங்கள் உங்கள் ஆட்ஸில் 20% காப்பி ரைட்டிங்கை வச்சுருக்கணும், மீதி 80% மீடியாவே வச்சுருக்கணும். இந்த மாதிரி இல்லை பெரிய பேராகிராஃபாக வச்சு பெரிய ஆப் இமேஜஸ் ஜென்ரேட் பண்ணணும், அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. நீங்கள் வெறும் 20% காப்பி ரைட்டிங்கோ 80% மீடியா வச்சாலே போதுமானது. இது அட்ராக்டிவாக இருக்கும் கஸ்டமர்ஸ்க்கு. அது பண்ணாலே சேல்ஸ் அதிகமாகிடும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் பண்ண ஆட்ஸை ஒரு வாட்டி எடுத்து ஸ்கோர் பண்ணி பாருங்கள். அதில் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு, எது உங்களுக்கு பிடிக்கல, எது கஸ்டமருக்கு பிடிக்கும், எது கஸ்டமருக்கு பிடிக்காது, இது பண்ணால் சேல்ஸ் வருமா, இது பண்ணலாம் சேல்ஸ் வராதா, எது பண்ணால் நல்லா இருக்கும், அதை நீங்களே பேஸ் பண்ணி பண்ணால் கண்டிப்பாக சேல்ஸ் வரும். அப்படியே உங்களுக்கு தெரியலனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட நீங்கள் சொல்லுங்கள் இதில் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு, எது பிடிக்கலன்ட்டு. கஸ்டமர் பாயிண்ட் ஆஃப் வியூ அவங்கள பார்க்க சொல்லுங்கள். அவங்களே சொல்லுவாங்க இதில் இது பிடிச்சிருக்குன்ட்டு. அதை பேஸ் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பித்தாலே சேல்ஸும் அதிகமாக ஆரம்பிக்கும். நீங்கள் உங்கள் ஃபேஸ்புக் ஆட்ஸில் அமௌண்ட் செட் பண்ணுறீங்க, பட்ஜெட்டை ஃபிக்ஸ் பண்ணுறீங்க, பல்கான காசை அமௌண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. அப்போ ஏன் லாஸ் பண்ணுறீங்க? இந்த எந்த விஷயமே ஃப்ரீ ஆகலை. ஏன் நீங்கள் உங்கள் காசையும் டைமையும் வேஸ்ட் பண்ணுறீங்க? நீங்கள் ஃபேஸ்புக்கில் ஆட் ரன் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த லிஸ்ட்டை பாருங்கள். உங்களோட ப்ராடக்ட் இதுலேருந்து ஏதாவது 1 hour இருந்துச்சுன்னா ரிவ்யூ டைமில் கண்டிப்பாக அப்ரூவலே ஆகாது. ரிசல்ட் வரதுலாம் ரொம்ப பெரிய விஷயம். அதுக்கு முன்னாடி உங்கள் அக்கௌண்ட்டே பேன் ஆகிடும். இதெல்லாம் ஆகாமல் இருக்கணும்னா ஃபேஸ்புக் கொடுத்த கைட்லைன்ஸை நீங்கள் கிளியராக படித்தாலே போதும். அதில் இருக்க பாயிண்ட்ஸை கிளியராக பாயிண்ட் அவுட் பண்ணாலே உங்களால் ஈஸியாக பண்ண முடியும். அதுக்கப்புறமா தான் நோ கிளியர் மார்க்கெட்டிங் பிளான். உங்களுக்கு தெரியவே இல்லை எப்போ ஸ்டாப் பண்ணணும், எப்போ ஸ்டார்ட் பண்ணணும், எப்போ ஸ்கேல் அப் பண்ணணும். உங்களுக்கு தெரியவே இல்லை என்ன மார்க்கெட்டிங் பிளான்ட்டு. நீங்கள் ஆட் கிரியேட்டிவாக பண்ணுறீங்க, ஆட் காப்பியாக பண்ணுறீங்க, டைரெக்டாக ஆட் ரன் பண்ணுறீங்க.
அவ்வளோதான். நீங்கள் ஆட் ரன் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் மார்க்கெட்டிங் பிளானை போடணும். அது எப்படி பண்ணுறதுன்னா, ஃபஸ்ட்டு வீக் வந்துட்டு என்கேஜ்மெண்ட் ஆடை ரன் பண்ணணும். செகண்ட் வீக் வந்துட்டு சேல்ஸ் ஆட் ரன் பண்ணணும். இது எப்படி பண்ணுறதுன்ட்டு ஒரு பிளானோட இருக்கணும். இந்த வேர்ல்டுலேயே இருக்கிற எல்லாருமே இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி ஆகணும். அது என்னன்னா, நான் சொல்கிறத பாருங்க. இப்போ உங்கள்கிட்ட இ-காமர்ஸ் ஸ்டோர் இருக்குன்னா அதில் ஃபஸ்ட்டு நீங்கள் அவேர்னஸ் ஆட்ஸை ரன் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு வீக்குக்காக ஏபி டெஸ்டிங்ஸை ஆட் ரன் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ப்ராப்பரான ஆடை ரன் பண்ணணும். அதில் இப்போ நல்ல ரிசல்ட்ஸ் வருதுன்னா அப்போ நீங்கள் பட்ஜெட்டை இன்க்ரீஸ் பண்ணலாம். அப்போ அதில் ரிசல்ட் வரல சேல்ஸ் ஆகலைன்னா அப்போ நீங்கள் அந்த ஆடை ஸ்டாப் பண்ணிடலாம். இப்போ தான் நம்ம ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்திருக்கோம். அண்டர்ஸ்டாண்ட் த ஹியூமன் சைக்காலஜி. இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு ஆட் ரன் பண்ணிட்டீங்கன்னா ஹியூமன் சைக்காலஜியை அனலைஸ் பண்ணணும். உங்களுக்கு ஈஸியாக டீ போட தெரியுமா? அதில் டீ போட்டு டிகாஷன் போட்டு ஒரு ஃபார்மேட் இருக்குது. அதே ஃபார்மேட்டையும் மெத்தடையும் கூகுள் ஆட்ஸில் இருக்குது. அது எப்படி பண்ணுறதுக்கு நான் சொல்கிறேன். இது பண்ணுறதுக்கு உங்களுக்கு 3 விஷயம் தேவைப்படும். இது இல்லைன்னா பண்ணவே முடியாது. அது என்னென்னா டெக்னிக்கல், எமோஷனல், சைக்காலஜிக்கல். இந்த 3 விஷயம் நீங்கள் பண்ணிங்கன்னா நீங்களே வந்து சொல்லுவீங்க இந்த ஆட்ஸில் சேல்ஸ் ஆகுதுன்ட்டு. இப்போ நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க, எந்த விஷயத்தை ஆட் பண்ணணும்னா டிஸ்கவுண்ட்டை ஆட் பண்ணணும். நீங்கள் ஏதாவது டிஸ்கவுண்ட்டை ஆட் போட்டுருங்க, இல்லைனா ஒரு கூப்பனை போட்டுருங்க. கிஃப்ட் கார்டு, ஸ்பெஷல் ஆஃபர், சம்மர் ஆஃபர், இந்த மாதிரி ஏதோ ஒன்று கொடுங்க. இந்தியோட பீப்புளோட மைண்ட் செட்டே என்னன்னா, எப்போ நீங்கள் ஒரு டிஸ்கவுண்ட் கொடுக்குறீங்கன்னு சொன்னீங்கனாலே கஸ்டமர்ஸ் லைனில் நிற்பாங்க அந்த ப்ராடக்ட்டை வாங்குறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு 2 ப்ராடக்ட் எடுத்துக்கோங்க. ஒரு ப்ராடக்ட்டில் 50% ஆஃபர்ன்ட்டு கொடுங்க, இன்னொரு ப்ராடக்ட்டில் 0% ஆஃபர்னு கொடுங்க. இதில் நீங்களே கண்கூடாக பார்க்கலாம் இது எது சேல்ஸ் அதிகமாகுதுன்ட்டு. கண்டிப்பாக 50% ஆஃப் டிஸ்கவுண்ட் நீங்கள் கொடுத்து இருப்பீங்களா, அதுதான் அதிகமாக சேல்ஸ் ஆகும். நீங்கள் ஸ்டார்டிங்கில் டிஸ்கவுண்ட்ஸ் கொடுக்கணும், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆன சேல்ஸை கொடுக்கணும், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆன ஆஃபர்ஸை கொடுக்கணும். இதெல்லாம் தாண்டி நீங்கள் ஒரு இம்பார்ட்டண்டான விஷயத்தை செய்யணும். உங்கள் ப்ராடக்ட்டு 5000 ருபீஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் 4999க்கு போடணும். அதே உங்கள் ப்ராடக்ட்டு 1000 ருபீஸாக இருந்துச்சுன்னா 999 போடணும். ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க சைக்காலஜிக்கலாக 999, 99 போட்டிங்கன்னா கஸ்டமர்ஸ் வாங்குவாங்க. இப்போ நீங்கள் ஆட் ரன் பண்ணணும், ஆட் டெஸ்ட் பண்ணணும், கமெண்ட்டில் நீங்கள் போடணும். இந்த மாதிரி எந்த விஷயத்தால உங்கள் சேல்ஸ் அதிகமாச்சுன்ட்டு. தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் வீடியோ. நீங்கள் எப்போது உங்கள் ஆட் ரன் பண்ண போகிறீங்கன்னா அப்போது மறக்காமல் என்னோட வீடியோவை பார்த்துக்கோங்க. நீங்கள் எந்த ஒரு மிஸ்டேக்கும் உங்கள் ஆட்ஸில் நீங்கள் பண்ணாமல் இருக்கணும்னா நான் கேரண்டியாக சொல்கிறேன். இதில் இருக்கிற மிஸ்டேக்ஸை நீங்கள் அவாய்ட் பண்ணாலே உங்களோட பிஸ்னஸ்க்கும் உங்கள் ப்ராடக்ட்லேயும் அதிகமான சேல்ஸ் ஆகும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்காக நான் ரொம்ப ரிசர்ச் பண்ணியிருக்கேன். மறக்காமல் கொஞ்சம் லைக்ஸ் போட்டுட்டு போயிருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஃபேஸ்புக் ஆட் ரன் பண்ணிட்டு இருப்பாங்க, அதில் இந்த மாதிரி ஏதாவது இஷ்யூஸை ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ.